வெற்றின்னு வெற்றின்ற படத்துல ஆரம்பிச்சாரு, வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்தது அவர் நடிச்ச முதல் படம் டைட்டில் அது கூட நானே வைக்கல, நாளைய தீர்ப்பு. சார் சொல்லி முடிக்கும் போது பின்னாடி ஒரு எல்இடி வருது சார். விஜய் சார் அறிமுகம், நாளைய தீர்ப்பு. நாளைய தீர்ப்பு ஒரு சமுதாயத்துக்காக ஒரு ஸ்டூடெண்ட் போராடக்கூடிய ஒரு கதாபாத்திரம். சும்மா படித்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு இயக்கமே அந்த மாணவ பருவத்திலேருந்து உருவான ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு. அப்படி இந்த மாணவர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் இல்லை, சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்கணும் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அப்படி நாளைய தீர்ப்பு, இன்றைய நிலைமையை அன்னைக்கே நான் தீர்ப்பாக எழுதின படம் தான் அந்த நாளைய. அதெல்லாம் நான் பிளான் பண்ணி டைட்டில்லாம் வைக்கல, எல்லாமே இயற்கையாக அமைஞ்சது. வெற்றின்ற படத்தில் நடிச்சாரு, வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு. நாளைய தீர்ப்பு நடிச்சாரு, நாளைய தீர்ப்பு வரப்போகுது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துல. ஸோ அதோட கதை மேமா ஆரம்ப காலத்தில் அவங்க தான் பல படங்களுக்கு கதை எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் நல்ல சிங்கர், அருமையான ரைட்டர் அப்படின்றது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த கதை நாளைய தீர்ப்பு எழுதும் போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்ததா? என் மகன் ஒரு லீடர் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்ததா அப்போ எழுதும் போது? அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் அப்போ இல்லைம்மா. ஏன்னா 92ல் 18 இயர்ஸ் அப்போ விஜய்க்கு. அது வளர வளர அவருக்குள்ளே இருக்குன்றது அப்புறமா தான் எங்களுக்கே தெரியும். இவரோட டிஸ்கஷன், இவங்க ஒர்க் பண்ணுற படத்துக்கெல்லாம் டிஸ்கஷனில் கலந்துக்குவேன் நான். அவர் என் மேலே ரொம்ப ஆசை, நல்ல கதை ஷோபான்னு போட்டுருவார். ஸோ விஜய் சாருக்கு 50 வயசுனா நம்பவே முடியல. உங்களுக்கே அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போன மாதிரி தானே? ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப கனவு கண்ட மாதிரி இருக்கு. கனவு மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த சின்ன வயசுலேருந்து இந்த ஜேர்னி பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த ஜேர்னி கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க, அவர் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், அவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ இவர் இப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? நான் ஒரே ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடுறேன் விஜய்க்கு. எங்கள் பையனோட பிறந்த நாளுக்கு நீங்கள் எல்லாரும் சொல்கிற வாழ்த்து பெற்றவங்களாக எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. நன்றி. விஜய் எங்களுக்கு பிறந்து எல்லார் வீட்டுக்கும் பிடிச்ச பிள்ளையா, எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளையா எப்போவோ மாறிட்டார். நடிப்பு அவருக்கு பேஷனேட்டான விஷயம். அவரோட எல்லா டேலண்ட்ஸையும் சின்ன வயசுலேயே பார்த்தவங்க நாங்கள். அப்பாவோட சப்போர்ட், அப்பாவோட கைடன்ஸ், அப்பாவோட ஃபோர்காஸ்டிங்கில் வளர்ந்த பணிவான பையன். சின்ன விதையாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஜய் இன்றைக்கி விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அந்த சின்ன பிள்ளைக்கு 50 வயசான இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. பிள்ளைக்கு ஒரு 100 வயசானாலும் பேரண்ட்ஸுக்கு குழந்தை தானே. எத்தனையோ படம் 100 நாள் 200 நாள் ஓடி இருக்கு. இண்டஸ்ட்ரியில் படங்களில் பெரிய பெரிய கலெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நண்பா நண்பின்னு யங் ஜெனரேஷனையும் தாய்மார்களையும் இத்தனை லட்சம் பேரையும் அவர் கவர்ந்திருக்காரு. அதுதான் அவரோட பெரிய கலெக்ஷன் நான் சொல்லுவேன். அவருக்கு என் கையால் தோசை பிடிக்கும், அப்பா கையால் ஆசீர்வாதம் அவருக்கு பிடிக்கும், அவரோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது அவருக்கு பிடிக்கும், ரசிகர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவருக்கு பிடிக்கும், தனிமை பிடிக்கும், 2 மில்லிமீட்டர் அளவு தான் சிரிக்கிறது பிடிக்கும்.